அத்தியாயம் 5. குரவை கூத்து. குரவை கூத்து. அந்த புறத்திலிருந்து நண்பர்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே வெளியே வந்தாங்க. உள்ள இருந்து ஒரு பொண்ணோட குரல், கந்தமாரா கந்தமாரா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அம்மா என்னை கூப்பிடுறாங்க, இங்கே நில்லு, இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தமாறன் உள்ள போனான். பல பெண்களோட குரல்கள் சேர்ந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டதும் கந்தமாறன் அதுக்கு தட்டு தடுமாறி மறுமொழி சொல்லியதும் வந்தியத்தேவனோட காதுல விழுந்துச்சு. அதுக்கப்புறமா பெண்கள் எல்லாரும் கலகலன்னு சிரிச்ச ஒலியும் கேட்டுச்சு. தன்னை பத்தி தான் ஒருவேளை கேலி செஞ்சு சிரிக்கிறாங்களோ அப்படின்ற எண்ணமும் வந்தியத்தேவனுக்கு வந்து வெக்கத்தையும் கோபத்தையும் உண்டாக்குச்சு. கந்தமாறன் வெளியே வந்ததும் வந்தியத்தேவன் கையை பிடிச்சிட்டு, வா எங்க மாளிகையை சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனான். கடம்பூர் மாளிகையோட நிலாமுற்றங்கள், ஆடல் பாடல் அரங்கங்கள், பண்டக சாலைகள், பளிங்கு மண்டபங்கள், மாட கோபுரங்கள், ஸ்தூபி கலசங்கள், குதிரை லாயங்கள் எல்லாத்தையும் வந்தியத்தேவனுக்கு கந்தமாறன் காட்டிக்கிட்டே போனான். நடுவுல வந்தியத்தேவன், கந்தமாரா என்ன அந்த புற வாசல்ல நிக்க வச்சுட்டு நீ மறுபடியும் உள்ள போன போது அந்த புறத்துல ஒரே சிரிப்பும் குதூகலமா இருந்துச்சே, என்ன விஷயம்? உன்னுடைய சிநேகிதனை பார்த்ததுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா என்ன அப்படின்னு கேட்டான். உன்னை பார்த்ததுல எல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம்தான், உன்னை அம்மாவுக்கும் மத்தவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கான், ஆனா சிரிச்சது உன்னை பார்த்து கிடையாது அப்படின்னு சொன்னோடனே, எதுக்காக சிரிச்சாங்களா? பழுவேட்டரையர் இருக்கார்ல, அவரு இத்தனை வயசுக்கு அப்புறம் புதுசா ஒரு இளம் பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. மூடு பல்லக்குல வச்சு அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா அந்த புறத்துக்கு அவளை அனுப்பாம அவரோட விடுதிலேயே வச்சு பூட்டி வச்சிருக்கிறாராம். அந்த பெண்ணை பலகனி வழியா எட்டி பார்த்துட்டு வந்த ஒரு தாதி பெண்ணு அவ அழக வர்ணிச்சாலாம். அதை பத்தி தான் ஒரே சிரிப்பு. அவ சிங்கள பெண்ணா, கலிங்கத்து பெண்ணா, இல்லாட்டி சேர நாட்டு பெண்ணான்னு சர்ச்சை பேசுறாங்க. பழுவேட்டரையரோட முன்னோர்கள் சேர நாட்டுல இருந்து தமிழகத்துக்கு வந்தவங்கன்னு உனக்கு தெரியும்ல? கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் நீ தான் முன்னாடி சொல்லி இருக்கிற. சரி, அது இருக்கட்டும் கந்தமாரா, அவர் இந்த மர்ம சுந்தரிய கல்யாணம் பண்ணி எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு கேட்டான் வந்தியத்தேவன். 3 வருஷம் தான் இருக்கும். கல்யாணம் செஞ்சதுல இருந்தே தனியா அவளை கொஞ்ச நேரம் கூட விடுறது இல்லையா. எங்க போனாலும் கூட பல்லக்குல ஆசநாயகியும் கூட்டிட்டு போயிடுறாரு. இத பத்தி தான் நாடெங்கும் ஒரே பரிகாச பேச்சு. ஒரு பிராயத்தை தாண்டினவங்க இந்த மாதிரி பொண்ணு விஷயத்துல எல்லாம் சபலம் ஏற்பட்டுச்சுன்னா எல்லாருக்கும் இலக்காரமா தானே இருக்கும். காரணம் அது இல்ல கந்தமாரா, உண்மை காரணத்தை நான் சொல்லட்டுமா? பெண்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் பொறாம குணம் ஜாஸ்தி. உன் வீட்டு பெண்களை பத்தி குறைவா சொல்றேன்னு நினைச்சுக்காத. பெண்கள் உலகமே இப்படித்தான். உன் குடும்பத்து பெண்கள் கொஞ்சம் கருநிற அழகிகள். பழுவேட்டரையரோட ஆசநாயகியோ செக்க செவேன்னு பொன்னிறமா இருக்கிறா. அதனாலதான் அவங்களுக்கு அவளை பிடிக்கல. இத காரணமா வச்சு வேற எதையோ பேசுறாங்க. அட என்னப்பா, உனக்கு எப்படி அவளோட நிறம்லாம் தெரியும்? அவளை பாத்திருக்கியா? எங்கடா பார்த்த அப்படின்னு கேட்டோடனே, வீரநாராயணபுரத்துல பழுவேட்டரையரோட பரிவாரங்கள் சாலையோரம் போய்கிட்டு இருந்துச்சு. கூட்டத்தோட கூட்டமா நானும் ஓரமா நின்றுட்டு இருந்தேன். யானை, குதிரை, பல்லக்கு, பரிவட்டம் எல்லாம் நீங்க அனுப்பிச்சு வச்ச மரியாதை தானாமே, அது உண்மையா? ஆமா, நாங்க தான் அனுப்பி வச்சோம். அதனால என்ன ஒண்ணும் இல்ல. பழுவேட்டரையருக்கு நீங்க கொடுத்த வரவேற்பையும் மரியாதையையும் எனக்கு நீங்க கொடுத்த வரவேற்பையும் ஒப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். கந்தமாறன் லேசா சிரிச்சுட்டு, இறைவிதிக்கும் அதிகாரிக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை அவருக்கு செலுத்தினோம், சுத்த வீரனுக்கு அளிக்க வேண்டிய வரவேற்பை உனக்கு கொடுத்தோம். ஒரு காலத்துல முருகன் அருளால நீ இந்த வீட்டுக்கு மருமக பிள்ளை ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு தக்கன மாதிரி மாப்பிள்ளை மரியாதையும் செஞ்சு வரவேற்போம் அப்படின்னு சொன்னான். சரி, வேற என்னமோ சொல்ல வந்த, அதுக்குள்ள பேச்ச மாத்திட்ட பத்தியா? ஆமா, பழுவேட்டரையரோட ஆசநாயகி நல்ல சிவப்பு நிறம்னு சொன்னியே, அது எப்படி உனக்கு தெரியும்? கடம்பூர் மாளிகையோட யானை மேல பழுவேட்டரையர் எருமக்கடா மேல யமதர்மர் ராஜா வர மாதிரி வந்துட்டு இருந்தாரு. என்னோட ஞாபகம் எல்லாம் அவர் மேலதான் இருந்துச்சு. ஒரு காலத்துல அவரை மாதிரி நானும் ஆகணும்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா ஒரு மூடு பல்லக்கு வந்துச்சு. மூடு பல்லக்குல வர்றது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போது பல்லக்கோட திரை லேசா விலகுச்சு. விளக்கிய திரை வழியா ஒரு முகமும் தெரிஞ்சிச்சு. கையும் முகமும் நல்லா பொன்னிறமா இருந்துச்சு. அவ்வளவுதான் நான் பார்த்ததெல்லாம். நீ இப்ப சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன், அதுதான் பழுவேட்டரையரோட ஆசநாயகியா இருக்கும்னு. இந்த சமயம் பார்த்து வாத்தியங்கள் முழக்கம் கேட்டுச்சு. சல்லி, கரடி, புல்லாங்குழல், உடுக்குன்னு எல்லா சத்தமும் கேட்டுச்சு. இது என்ன முழக்கம் அப்படின்னா வந்தியத்தேவன், குரவை கூத்து நடக்க போதில்ல, அதுக்கான ஆரம்ப முழக்கம் இது. நீ குரவை கூத்து பார்க்க விரும்புறியா, இல்லாட்டி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்குறியா? ஆழ்வார்க்கடியான் குரவை கூத்த பத்தி சொன்னது அந்த சமயம் வந்தியத்தேவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. குரவை கூத்த நானும் பார்த்ததே இல்ல, கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னா வந்தியத்தேவன். பேசிக்கிட்டே 2 நண்பர்கள் போய் கொஞ்சம் தூரத்துல திரும்பினதும் குரவை கூத்து மேடை அவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. மேடைக்கு முன்னால சபையும் கூட ஆரம்பிச்சிருச்சு. சுத்தியும் அரண்மனை சுவரும் கோட்டை மதில்களும் இருந்தது. நல்லா வெள்ளை மண்ணை விரிச்ச மாதிரி விசாலமான முற்றத்துல குரவை கூத்து மேடை அமைக்கப்பட்டிருந்துச்சு. மேடையில கோழியை போலவும் மயில போலவும் அன்னத்தை போலவும் சித்திரங்கள் போட்டு அலங்கரிச்சிருந்தாங்க.
செந்நெல்ல வறுத்த வெள்ளி பொறிகள் மாதிரி மஞ்சள் கலந்த திணையரிசிகள், பல நிற மரங்கள், குன்றிய மணிகள் எல்லாமே அந்த மேடையை அலங்கரிச்சிருந்துச்சு. குத்து விளக்கோட தீவர்த்திகளும் சேர்ந்து எரிஞ்சு இருள விரட்டுச்சு. ஆனா வாசன அகில் தீவர்த்தி புகையோட சேர்ந்து மூடு பனி மாதிரி பரவி தீபங்களோட ஒளிய மங்க செஞ்சிருந்தது. மேடைக்கு எதிரிலையும் பக்கத்திலையும் வாத்தியக்காரங்கள் உட்கார்ந்து அவங்களுடைய வாத்தியங்களை ஆவேசமா முழங்கினாங்க. மலர் மனம், அகில் மனம், வாத்திய முழக்கம்னு எல்லாம் சேர்ந்து வந்தியத்தேவனோட தலையை கிறு கிறுன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. முக்கிய விருந்தாளிகள் எல்லாரும் வந்து சேர்ந்ததும் குரவ குத்து ஆடும் பெண்கள் 9 பேர் மேடைக்கு வந்தாங்க. ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி உடம்ப இறுக்கின ஆடைகள் போட்டு, உடம்போட ஒட்டிய ஆபரணங்கள் போட்டு, கால்ல சிலம்பு அணிஞ்சு, கண்ணி, கடம்பம், காந்தல், குறிஞ்சி, செவ்வரளின்னு இத்தனை மலர்களையும் வச்சு ஒரு கதமமா தொடுத்து ஒரு நீண்ட மாலையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணைத்த மாதிரி மேடையில வந்து நின்னாங்க. சிலர் கைகள்ல சந்தன மரத்தினால ஆன பச்சை கிளிகள் கையில வச்சிருந்தாங்க. சபையோருக்கு எல்லாருக்கும் வணக்கம் செஞ்சுட்டு பாடவும் ஆடவும் தொடங்கினாங்க. முருகனுடைய புகழ் பாடுற மாதிரி பாடினாங்க. சூரபத்மன், கஜமுகன் ஆகிய அசுர கணங்களை கொன்று கடல் நீரை வத்த செஞ்ச வெற்றிவேலோட தீரத்தை பாடினாங்க. தேவலோகத்து கண்ணீர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல திணைப்புணம் காத்துட்டு நின்ன மரக்குறவர் மகளை மணந்துகிட்ட கருணை பத்தியும் பாடினாங்க. அப்படியே குறவை கூத்து முடிந்தது. பெண்கள் எல்லாரும் மேடையில இருந்து இறங்கினாங்க. இதுக்கப்புறம் தான் முக்கிய காட்சியே. தேவராளன், தேவராட்டின்னு ஒரு ஆணும் பெண்ணுமா வேலை நாட்டம் ஆடுறதுக்காக மேடை மேல வந்து நின்னாங்க. அவங்க ரத்த நிறம் உள்ள ஆடைகளை உடுத்திருந்தாங்க. செக்க சிவந்த செவ்வரளி பூமாலைய சூட்டியிருந்தாங்க. நெத்தியில செந்நிற குங்குமத்தை அப்பிட்டு இருந்தாங்க. வெத்தலை போட்டிருந்ததுனால அவங்களோட வாய்களும் செக்க சிவேன்னு செந்நிறமா இருந்தது. கண்கள்லாம் கோவை பழ சிவப்பு. மொத்தத்துல அவங்கள பார்க்கவே கொஞ்சம் ரத்த நிறத்துல தான் இருந்தாங்க. முதல்ல சாந்தமா தான் ஆட்ட ஆரம்பிச்சுச்சு. தனித்தனியாவும் கைகளை கொடுத்துக்கிட்டும் ஆடினாங்க. நேரம் ஆக ஆக ஆட்டத்துல வெறி கூடிக்கிட்டே போச்சு. பக்கத்துல சாத்தி இருந்த வேலை தேவராட்டி கையில எடுத்துக்கிட்டா. தேவராளன் அவ கையில இருந்து அதை பிடுங்க முயற்சி பண்ணினான். தேவராட்டி அதை தடுத்தா. இறுதியில தேவராளன் மேடை அதிரும்படியா ஒரு பெரிய குதி குதிச்சு தேவராட்டி கையில இருந்த வேலை பிடுங்கினான். தேவராட்டி அந்த வேலை பார்த்து பயந்த பாவனையோட மேடையில இருந்து கீழே இறங்கிட்டா. அப்புறமா தேவராளன் தனியா மேடை மேல நின்னு கையில வேலை பிடிச்சு வெறியாட்டம் ஆடினான். சூரன்ல இருந்து எல்லா அசுர கணங்களும் தவிடு பொடியாகி கீழே விழுந்தாங்க. அறுக்கப்பட்ட சூரனோட தலை திரும்ப திரும்ப முளைச்சிட்டே இருந்தது. முளைக்க முளைக்க வேலனோட உக்கிரம் அதிகமாகிட்டே இருந்தது. அவனோட கண்கள்ல இருந்து தீப்பொறி பறந்தது. கடைசியில சூரபத்மன் இறந்து விழுந்தான். தேவராளனும் கையில இருக்கிற வேலை கீழே போட்டான். இப்போ மத்த வாத்தியங்கள் எல்லாம் நின்றுச்சு. உடுக்கையோட சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது. மேடைக்கு பக்கத்துல இருந்த பூசாரி ஆவேசமா உடுக்க அடிச்சாரு. தேவராளன் உடம்புல ஒவ்வொரு அணுவும் பதறி ஆடிச்சு. ஏய், சன்னதம் வந்துருச்சு, சன்னதம் வந்துருச்சு அப்படின்னு சபையில இருந்த ஒவ்வொருத்தரும் மெதுவா பேசிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பூசாரிக்கு ஆவேசம் வந்து ஆடிச்சிருந்த தேவராளனை பார்த்து, வேளா, முருகா, தேவ சேனாதிபதி, கந்தா, சூர சம்ஹாரா, அடியார்களுக்கு அருள்வாக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கேளடா சொல்கிறேன், என்ன வேண்டுமோ கேள் அப்படின்னு சன்னதம் வந்தவன் கூவினான். மழை பொழியுமா? வெள்ளம் பெருகுமா? நாடு செழிக்குமா? நினைத்த காரியம் கைகூடுமா அப்படின்னு பூசாரி கேட்டான். மழை பொழியும், வெள்ளம் பெருகும், நாடு செழிக்கும், நினைத்த காரியம் கைகூடும். ஆனால் என் அன்னைக்கு நீங்கள் பூசை போடவில்லையடா, பூசை போடவில்லை. துர்க்கை பலி கேட்கிறாள், பத்திரகாளி பலி கேட்கிறாள், மகிடாசுரனை வதைத்த சண்டிகேஸ்வரி பலி கேட்கிறாள் அப்படின்னு சன்னதக்காரன் ஆவேசத்தோட ஆடிக்கிட்டே அலறினான். என்ன பலி வேண்டும் அப்படின்னு பூசாரி கேட்கவும், கேட்டால் கொடுப்பீர்களா? கொடுப்போம், கட்டாயம் கொடுப்போம். மன்னர் குலத்து ரத்தம் கேட்கிறாள், ஆயிரங்கால அரசு குலத்து ரத்தம் கேட்கிறாள் அப்படின்னு வெறியாடினவன் கோர பயங்கர குரல்ல கூவினான். மேடைக்கு முன்னால உட்கார்ந்திருந்த பழுவேட்டரையர், சம்புவரையர், மழவரையர் எல்லாரும் ஒவ்வொருத்தரோட முகத்தையும் பாத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய செக்க சிவந்த கண்களாலேயே சங்கேதமா பேசிக்கிட்டாங்க. சம்புவரையர் பூசாரிய பார்த்து தலையசைச்சு சின்னுங்க செஞ்சாரு. சரி போதும், நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி பூசாரி உடுக்க அடிக்கிறத நிறுத்தினான். வெறியாட்டம் ஆடின தேவராளன் அடியே இல்லாத மரம் மாதிரி மேடை மேல தொப்புன்னு விழுந்தான். தேவராட்டி ஓடி வந்து அவனை தூக்கி எடுத்துட்டு போனான். சபை மௌனமா கலைஞ்சது. வெளியே எங்கேயோ தூரத்துல நரிகள் ஊளையிடுற சத்தமும் கேட்டுச்சு. இத்தனை நேரம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்டுட்டும் இருந்ததுனால வந்தியத்தேவன் பரபரப்புக்கு உள்ளாயிட்டான். நரிகள் ஊளையிடுற சத்தம் வந்த திசையை நோக்கினான். அங்க அந்த மாளிகையோட வெள்ள மதில் சுவர் மேல ஒரு தலை தெரிஞ்சது. மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி அது ஆழ்வார்க்கடியானோட தலைதான்.
ஒரு கணம் வந்தியத்தேவனுக்கு ஒரு பயங்கர உணர்ச்சி வந்துடுச்சு. ஆழ்வார்க்கடியானோட தலையை வெட்டி அந்த மதில் மேல வச்சிருந்த மாதிரி இருந்தது. கண்ணிமைகளை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த தலையை காணோம். அட, இது என்ன விசித்திர பிரம்மையா இருக்கு, நாம தான் இப்படி எதையாவது யோசிச்சிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டே வெக்கப்பட்டுட்டு போயிட்டான் வந்தியத்தேவன். சரி, அடுத்து என்ன நடந்தது தெரிஞ்சுக்க 6வது எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த எபிசோட்லயும் பல்லக்குல யார் வந்தாங்கன்னு சொல்லலையா அப்படின்னு கேட்டா அது 8th எபிசோட்ல தான் வரும். சோ அதுவரை தேவராளனும் தேவராட்டியும் ஆடின குறவை கூத்து பத்தியும் அரச குலத்து இரத்த பலின்னு சொன்னாங்க இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இந்த வாரம் கேள்விக்கு போகலாமா? கல்கி புத்தகத்துல பொன்னியின் செல்வன் நாவல் வாரம் வந்த போது அதுல வர ஓவியங்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம சேனல்ல அவந்திகா வரைகிற ஓவியம் கூட அந்த ஒரிஜினல் ஓவியத்தை பார்த்துதான். அப்படிப்பட்ட அந்த ஒரிஜினல் ஓவியத்தை வரைஞ்சது யாரு தெரிஞ்சா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஆன்சர்ஸ் பதிவு பண்ணுங்க. சரி, சேனலை கேக்குறீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பொன்னியின் செல்வன் கதையை உங்களுக்காக சொன்னது காயத்ரி. வீடியோ எடிட்டட் பை லெனின் அண்ட் ஆர்ட்ஸ் பை அவந்திகா.